ஹாய் டிஸ்கே ஃபோர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கன்று தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு டென்னிஸ் பால் வச்சு ஒரு கன்று தான் நம்ம இந்த வாட்டி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த கன்னை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாய் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டாய் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இது பால் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் பால், ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. அதனால தான் இந்த டாய் நம்ம வாங்கி உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் வாங்கியிருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் மேலே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா கன்று எப்படி இருக்கும், உள்ளே என்ன கலரில் இருக்குன்னு அப்படியே வெளியே டிரான்ஸ்பரண்ட்டில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 3 வயசு மேலே யூஸ் பண்ண முடியும், எய்ம் பண்ணி ஷூட் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது பாக்ஸாக நல்லா இருக்குது, அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே எடுக்கிறது? கன்று தனியாக வெளியே வருது, இப்படி இல்லை போல், அப்படிக்கா எடுக்கணும். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, ஒரு கன்று மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா லோட் பண்ணி சுடுற மாதிரி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை புல்லட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. இது பார்க்க நல்லா இருக்குது, ஒரு மாதிரி கண்ணாடி இது மாதிரி இருக்குது. இதில் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து எப்படி ஷூட் ஆகும்னா, இது வந்து நார்மல் கன் மாரி ஷூட் ஆகாது, இதில் வந்து ஏர் மூலியமாக ஷூட் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏரை வந்து நல்லா இப்படி பிடிச்சி இழுத்து இப்படி ஷூட் பண்ண மூலியமாக சுடும், அந்த மாதிரி டைப் இது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இது வந்து ட்ரிகர் மாதிரி எதுவும் பட்டன் மாதிரி எதுவும் கிடையாது, வெறும் இவ்வளோ தான். சும்மா சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்படி அழுத்தி இப்படி சுற்றிங்கன்னா பால் எப்படி பறக்குது பார்த்திங்கன்னா, அந்தமாதிரி ப்ராசஸ் தான் இது. ரொம்ப சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் வாட்டி சொல்கிறேன், கேமராமேன் கண்ணிலே குத்திடுச்சு. இன்னொரு வாட்டி சொல்லுவோம், கேமராமேன் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணு. ஓகே, இப்போ அந்த மாதிரி தான் இங்கே சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தீப் சொல்ல போகிறேன். சந்தீப் வரேன், பால் இப்போ சும்மா நீங்கள் பம்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா எப்படி சொல்லுது பார்த்தீங்களா, புகையோடு வருது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது இந்த பால். இப்போ வந்து சந்தீப் வந்து டெமோ பண்ண போகிறார். இது வந்து லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாலை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி இது உள்ளே அழுத்தினா போதும், பால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் செம்மையாக இருக்குது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது அவனேடா சொல்கிறேன். ஏய், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த புல்லட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இது வந்து இப்போ நீங்கள் யார் மூலையாக ஷூட் பண்ணிங்கன்னா அவங்களால பட்டு சுத்தமாக வலிக்காது. பட் இது விளையாடவும் செம்ம ஃபன்னாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இது வந்து என்னது இனோவி டாய் என்ற ஒரு பிராண்ட் மூலியமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, இது நாங்கள் சொந்த காசில் போட்டு தான் இந்த கன்னை நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப லுக்காக அழகாக இருக்குது. இது வந்து ஒரு 3 நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்துச்சிங்கன்னா ஒரு 4-5 பேர் இந்தமாதிரி கன்று வாங்கிட்டு ஜாலியாக ஷூட் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடலாம். இது எக்ஸ்ட்ரா மட்டும் பால்ஸ் வந்து ஆன்லைனில் விற்குது, வேணுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப கஷ்டமாக இல்லை, சும்மா ப்ரெஸ் பண்ணி அழுத்தினா போதும், ஜாலியாக. இது வந்து எய்ம் வந்து ரொம்ப ஈஸியாக எய்ம் பண்ண முடியுது. எக்ஸாம்பிளுக்கு எதிர்க்க யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்கள எய்ம் பண்ண முடியுது. நம்ம ஒருத்தவங்க மேலே எய்ம் பண்ணுறோன்னா அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க மேலே கரெக்டாக படுது, அது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த குட்டி குட்டி மணி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கன்லாம் பார்த்திங்கன்னா எய்ம் பண்ணி சுட்டிங்கன்னா நீங்கள் எய்ம் பண்ணுறது ஒன்றா இருக்கும், அந்த புல்லட் போகிற இடம் வேறையாக இருக்கும். பட் இது அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஒருத்தங்க எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அங்கே போய் அவன் மேலே படுது. இந்த மாதிரி டாய்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் சேனலில் நிறைய அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்தமாதிரி டாய் எதாவது அன்பாக்ஸ் பண்ணிச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி அது எப்படி இருக்குது, எவ்வளோ வேலை, இது எல்லாத்தையும் சொல்கிறோம். இதோட ரேட் சொல்ல மாட்டேன். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் 500 கொடுத்து வாங்கினோம். நல்ல கன்று. நான் இது 500க்கு நான் செம்ம இதுக்கு நான் ரேட்டிங் வந்து 5க்கு எவ்வளோ தருந்துன்னா இது 5க்கு 4 கொடுப்பேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, இனோவேட்டிவான ஒரு கன்று தான் இது. இதேமாரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.